Hi friends, welcome to Girija'sUnique. Today நம்ம பார்க்க போகிற கிளாஸ் ஒரு HD மேக்கப் தான். இது ஒரு மாஸ்டர் கிளாஸில் எடுத்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபுல் வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மெயினாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சின்ன சின்ன டிப்ஸு அண்டு ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களால் கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்காக நான் மாய்ஸ்சரைசர் எடுத்துருக்கிறது மோஸ்ட் ஆஃப் நான் எம்ப்ராய்டரி தான் யூஸ் பண்ணுவேன். இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹெச்டி மேக்கப் லுக் கொடுக்குறத பிளான் இருந்தது. அதனால் இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வாட்டர் ப்ரூஃப் லுக்குள்ள ஒரு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டரி மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு செகண்ட் ஐ மேக்கப்புக்கு நான் எல்ஏ கேலோட கன்சீலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கன்சீலர் யூஸ் பண்ணதும் நம்ம பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. பவுடர் இல்லைன்னா காம்பேக்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணது காம்பேக்ட் பவுடர் தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்பயுமே மாய்ஸ்சரைசர் ஃபேஸில் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்கின் அதுக்கு உண்டான மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஒரு பேலன்சிங்கான ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் மாய்ஸ்சரைசர் போடுங்க. ஐ மேக்கப் முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த இடத்த வைப் பண்ணி எடுத்துருவோம் இல்லையா, அந்த டஸ்ட்டு பட்டுருக்கோம். அந்த டஸ்ட் பட்ட இடத்த மட்டும் வைப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல மறுபடியும் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு ஐ மேக்கப் நம்ம ஒரு பிங்க் ஷேடும் அவுட்டரில் பிங்க் ஷேடும் இன்னர் கார்னரில் ஒரு கோல்டன் ஷேட் தான் கொடுத்துருந்தது. ஏன்னா இவங்களோட கண் ரொம்ப குட்டி, ஃபோர்ஹெடும் ரொம்ப குட்டியாக இருக்கும். இவங்க ஃபேஸ் ஃபஸ்ட் லுக் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப குட்டியான ஃபேஸு. அப்போ இவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரியே எல்லாமே பண்ணிங்கன்னா தான் மேக்கப் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாமே ஒரு ஐ மேக்கப் ஒரு டார்க் ஷேட்லாம் கொடுத்துட்டிங்கன்னா இவங்க கண் ஆல்ரெடி குட்டி, இன்னும் ரொம்ப குட்டியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் லைட் ஷேட்காக நான் கோல்டன் கலர் எடுத்து இன்னர் கார்னரில் நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அனஸ்தேஷியாவுடைய ஐப்ரோ ஃபில்லர் வச்சு தான் நான் ஐப்ரோ ஃபில் பண்ணியிருந்தேன். அனஸ்தேஷியா ஓரளவு டார்க் ப்ரௌன் உங்களுக்கு எல்லா ஸ்கின்னுக்குமே சூட் ஆகிடும். அதுல்லாமல் இது ஒரு வாட்டர் ப்ரூஃப்ன்றதுனால மோஸ்ட் ஆஃப் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்புக்கு நீங்கள் இந்த அனஸ்தேஷியா யூஸ் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட் லைனர் கம்பல்சரி லைனர் முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்து ஐ மேக்கப் ஃபேஸ் மேக்கப்புக்கு போகணும். ஐ மேக்கப்புக்கு அண்டர் ஐக்கு முடிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஃபேஸ் மேக்கப் முடிச்சது அதுக்கப்புறமா கூட ஐ மேக்கப் அண்டர் ஐ மேக்கப் நீங்கள் பண்ணலாம். நான் இதுக்கு இவங்களுக்கு ஜெல் லைனர் நான் எடுத்திருந்தேன். அது இன்க்ளாட்டோடைய ஜெல் லைனர் தான் நான் இவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஜெல் லைனர் யூஸ் பண்ணி கூட நம்ம காஜல் அப்ளை பண்ணலாம். நீங்கள் காஜலுக்கு தனியாக வாங்கணுன்னாலும் வாங்கலாம், இல்லை ஜெல் லைனர் வச்சு கூட நீங்கள் காஜல் ஃபில் பண்ணிக்கலாம். லைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ள வாட்டர் லைனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய வீடியோஸில் மோஸ்ட் ஆஃப் என்னோடய சிக்னேச்சர் மேக்கப் லுக் தான் இருக்கும். இதில் எல்லாமே என்னோடய மேக்கப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் என்னோடய மேக்கப் இருக்கும். அதனால் என்னோடய சிக்னேச்சர் லுக்காக நான் வச்சுருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு மேக்கப் லுக் கொடுக்கணும். அதுதான் என்னோடய சிக்னேச்சர் லுக்கு. ஓகேங்களா? இதை நீங்கள் இந்த என்னோடய லுக்கை நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அகாடமி Girija'sUnique அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் ஒரு மேக்கப் நாலேஜ் உங்களுக்கு என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு படிக்காதவங்க கூட நிறைய பேர் என்னை கேட்குறீங்க, படிக்காதவங்களாம் இதை படிக்கலாம். கண்டிப்பாக படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஒரு கலை தான். உங்களுக்கு நல்லா ட்ரா பண்ண தெரியும், ஒரு ஸ்கின்னை அனலைஸ் பண்ண தெரியும் மீன்ஸ் அதை பற்றி படித்தா உங்களால் முடியும், என்னால் சாதிக்க முடியும்னு நினைக்கிறவங்க யாரானாலும் இந்த கலையை எடுத்து பண்ண முடியும். இதுக்கு படிப்புன்றது தேவையில்லை.
ஓகேங்களா? மறுபடியும் நான் சொல்கிறேன், படிப்புன்றது வேறு, இது ஒரு கலை. அதனால் உங்களால் ஒரு நல்ல ஒர்க் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும், உங்களால் அழகாக புரிஞ்சுட்டு வேலையை வந்து நுணுக்கமாக செய்ய முடியும்னா கண்டிப்பாக எல்லாருமே இதில் இறங்குங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு உமனாக உங்களால் வர முடியும். நெக்ஸ்ட் வந்து நான் கன்சீலருக்கு டெர்மா கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டெர்மாக்கு வந்து D742 அண்ட் D5யும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து இந்த கன்சீல் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு கன்சீலுக்கு வந்து இவங்க ஃபேஸில் அந்தளவுக்கு ரொம்ப மார்க் இல்லைனாலும் லைட்டாக மார்க் இருந்தனால நான் ஃபுல்லாக பேஸ் கோட்டாகவே ஒரு கோட் வந்து நான் இந்த கன்சீலரே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுபோல் கண்ணை சுற்றியும் நான் வந்து இதே சேம் கன்சீலரை அண்டர் ஐ பிளேஸில் வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். இவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப குட்டி. ஃபேஸ் குட்டியை விட ஃபோர்ஹெட்டு, ஐப்ரோ அண்டு கண் இந்த பார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக்கப் வந்து பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு நான் இவங்களுக்கு எடுத்த ஷேட் வந்து NC42 தான் நான் எடுத்திருந்தேன். அண்டு வந்து இதுக்குள்ளே நார்ஸும் நான் கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருந்தேன். நார்ஸில் வந்து ஸ்ட்ரோம்போலி ஷேடு எடுத்து நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லைட்டர் ஷேட் வேணுன்றதுக்காக நான் வந்து நார்ஸோட ஸ்ட்ரோம்போலி எடுத்து மிக்ஸ் பண்ணி இவங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்க்கு நான் டாட்டோட கன்சீலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டாட்டோட கன்சீலர் எடுத்து ஹைலைட் பார்ட்டுக்கெலாம் நீங்கள் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காம்பேக்கோ இல்லைன்னா பவுடரோ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்டைல், இப்போ காம்பேக்ட் வச்சு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணால் பிடிக்கும்னா, உங்களுக்கு அந்த லுக் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செட்டில்டாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டைலே கொண்டு போகலாம். இல்லை எனக்கு வந்து பவுடர் தான் வேணும், நான் பவுடர் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணி முடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் நிறைய பவுடர் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப்லேயே பவுடருக்குனே தனியாக இருக்குது. PACயில் இருக்குது, ஃபார்எவர் 52 இருக்குது, யூடா இருக்குது, நிறைய பிராண்டில் இருக்குது, லாரா மெர்சியர் இருக்குது. நான் இந்த மேக்கப்புக்கு காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது NC40 ஷேடு எடுத்து நான் ஃபுல்லாக ஹைலைட் ஏரியாக்கெலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா NC40யும் அண்ட் வந்து 45யும் மிக்ஸ் பண்ணி நான் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியணும், அப்போ தான் நீங்கள் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கான்டோர் பண்ணியிருக்கேன். கான்டோருக்கு நான் UCAN பேலட் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். கம்பல்சரி நோஸ் கான்டோர் பண்ணுங்கள். நோஸ் கான்டோர் தான் அவங்க ஃபேஸை வந்து இன்னும் ஷார்ப்பாக எடுத்து காட்டும். ஃபுல் ஃபேஸ்க்குமே எந்தெந்த பிளேஸ்க்கு கான்டோர் பண்ணணுமோ அந்தந்த பிளேஸ் கான்டோர் பண்ணுங்கள். அதுபோல் நம்மளோட அகாடமியில் பெர்மனன்ட் மேக்கப் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் அண்ட் வந்து டேட்டூ கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். பெர்மனன்ட் மேக்கப் கிளாஸஸில் மைக்ரோ பிளேடிங், லிப் கலரிங் அண்ட் வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் அண்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன் அண்ட் வந்து ஐலாஷஸ் ஃபிக்ஸிங் அண்ட் இயர்லோப் ட்ரீட்மெண்ட் எல்லா கிளாஸஸும் நம்மளுடைய அகாடமியில் அவைலபிள். யாருக்கு என்ன கிளாஸ் வேணுமோ அவங்க தனியாக ஒன் கிளாஸாகவும் படிக்கலாம். அண்ட் வந்து எல்லாத்தையும் டோட்டலாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பேக்கேஜஸாக நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாக வரும். ஒரு பேக்கேஜ் என்னும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 50% அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் பேக்கேஜாக எடுத்து நீங்கள் படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளஷ் பண்ணியாச்சு. ப்ளஷ் பண்ணிவிட்டு நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைலைட்டர் பார்ட்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். T zone ஏரியா அண்ட் சீக்ஸ் ஏரியாலாம் வந்து நீங்கள் ஹைலைட் அப்ளை பண்ணி முடிக்கணும். இந்த வீடியோவோடவே நம்ம வந்து ஹேர் ஸ்டைலும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு வந்து ஃபுல் பஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் மெஸ்ஸி பிரைட் தான் பண்ணியிருந்தது. அந்த வீடியோவும் கண்டினியூவாக இந்த வீடியோவிலே கண்டினியூட்டியாக வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயின் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே போல் இந்த வீடியோவில் என்னென்ன பிடிச்சிருக்கு, என்னென்ன உங்களுக்கு இன்னும் ஆட் பண்ணணும், எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை இதில் வேறு ஏதாவது இன்னும் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்றது எனக்கே தெரிய வரும். அண்ட் வந்து லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதை நான் சொன்ன எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக்கு நான் ஜாஸ்கோல் பேலட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து எனக்கு எப்படின்னா நான் லிப்ஸ்டிக்கில் வந்து மேக்கு அண்ட் வந்து ஃபார்எவர் 52 அண்டு
கலர் பார் இந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி பேலட் வாங்கும்போது நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னால், நம்மளே மிக்ஸ் மேட்ச் பண்ணி கலர் ஷேட்ஸ் வந்து நம்மளே க்ரியேட் பண்ண முடியும். இந்த க்ரியேட்டிவிட்டின்றது இதிலேருந்து தான் நம்ம இது பண்ண முடியும். கலர் ஷேட்ஸ் வந்து ஒரு நியூட் கலர் வேணாலும் நியூட் கலர் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து ஒரு பிரைட் கலர் வேணாலும் நீங்கள் பிரைட் கலர் கொண்டு வரலாம். அதனால் பேலட் வந்து நம்ம சிங்கிளான லிப்ஸ்டிக்ஸை விட இந்த மாதிரி பேலட் வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் ப்ரைடுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் சிங்கிள் கலரும் நான் என்கிட்ட இருக்குது. நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ப்ரைடு இந்த மாதிரி டைமில் நான் வந்து பேலட் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணியும் நம்ம ஷேட்ஸ் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி பேலட் வாங்கும்போது. இப்போ பாருங்கள், அவங்களோட ஃபேஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங் கொடுத்துட்ருக்கோம். எப்போயுமே ஒரு ஃபேஸ் வந்து நீங்கள் ஒரு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்குது, என்ன ஸ்கின் டைப்பு, அண்ட் வந்து கண் எப்படி இருக்குது, அண்ட் லிப் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் மேக்கப் வந்து ஒரு ஃபினிஷிங் லுக்காக கிடைக்குமே தவிர இல்லைன்னா ஒரு நார்மல் பேசிக் லெவலில் இருக்கும். அதனால் இதெல்லாம் படிக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் படிக்கணும். அதில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி ஒரு மேக்கப் வந்து பண்ண முடியும். இப்போ ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அண்டர் ஐக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஐக் மேக்கப்புக்கு என்னென்ன ஷேட்ஸ் கொடுத்தோமோ அது எல்லாமே அண்டர் ஐ மேக்கப்பில் கொடுத்துட்டு லைட்டாக ஒரு பிளாக்ஸ் லுக் கொடுத்தீங்கன்னா அந்த கண் வந்து எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள். அவங்களோட குட்டி கண்ணாக இருந்தது இப்போ எவ்வளோ பெருசாக கண் பார்க்குறதுக்கே பெரிய கண்ணாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு பேசிக் நாலேஜும் வேணும் அண்ட் அட்வான்ஸ் லெவல் நாலேஜும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கப் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேர் வந்து நம்ம ஒரு ஃபுல் பஃப் அண்ட் வந்து மெஸி பிரைட் தான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பேக் கோமிங் எல்லாருக்கும் தெரியுன்றதுனால நான் வந்து ஷார்ட்டாக இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ முடிச்சிருந்தேன். எப்போயுமே பேக் கோமிங் வந்து 90 டிகிரியில் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட் க்ரௌன் பார்ட் ஏரியாவில். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு போக போக டிகிரிஸ் வந்து அப்படியே லோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு பஃப் வந்து நல்லா ஒரு ஹை பஃப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி பேக்கில் டவுனில் போகும்போது அந்த மாதிரி பஃப் வந்து உங்களுக்கு வராது. அதனால் பஃப் வைக்கும்போது டிகிரிஸ் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஹை பஃப் வந்து ஈஸியாக வைக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் செக்ஷன் மட்டும் சென்டர் பஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சைட் பஃப்லாம் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம பஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர்பின் வச்சு இந்த பஃப்பை ஃபஸ்ட்டு ஸ்டெடி பண்ணிவிட்டு அப்புறமா சைடில் வைக்கிற பஃப் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சேம் அதே போல் ஆஃப் க்ரௌன் டு இயர் செக்ஷன் எடுத்துகிட்டு சேம் எங்கே பேக் ஹோம் வேணுமோ அந்த இடத்துல பேக் ஹோமிங் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்ட்ராங் ஸ்ப்ரே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரே பண்ணி முடிச்சுட்டு எந்த பஃபோடைய அந்த பஃப்பையும் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பஃபோட லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும், கொஞ்சம் புல் பண்ணி விடணும். இதுலேயே நான் காட்டியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கோம் பண்ணிவிடுங்க. கோம் பண்ணதுக்கப்புறம் புல் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எங்கெங்கே உள்ள பெண்டாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா புல் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக பஃப் வந்து நல்ல ஒரு நீட்டான லுக் கிடைக்கும். ஏன்னா நம்ம பண்ணும்போதே ஒரு ஃபினிஷிங் எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் ஃபினிஷிங் வந்து புல் பண்ணி விடும்போது உங்களுக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா தான் புல் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், புல் பண்ணோன்னே எவ்வளோ ஸ்மூத் அந்த லுக்கே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஈவனாக ஒரு ஸ்மூத்தான லுக் தெரியும். எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் வந்து டெயில் கோம் வச்சு புல் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மெஸ்ஸி பிரைடுக்காக நான் பேக்கில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு அந்த உள்ளே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே புல் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மெஸ்ஸி பிரைட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே ஸ்ப்ரே பண்ணி பண்ணும்போது அந்த மெஸ்ஸி பிரைட் வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் ஏன்னா இது வந்து போனிடெயில் மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு உள்ளே புல் பண்ணி எடுத்து அப்புறமா நீங்கள் வந்து ஹேரை வந்து எடுத்து விடணும். அப்போ இந்த டெக்னிக் வந்து ஓரளவுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவு நீட்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களோட அந்த ஸ்ப்ளிட் ஹேர் இருக்குல்ல, துண்டு துண்டு முடியெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அப்போ அசிங்கமாக இருக்கும் உங்களோட ஹேர் ஸ்டைல். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா சூப்பர் ஃபினிஷிங் இருக்கும்.
அதுபோல் பேக்கில் இருக்கிற முடி ஜாயின் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். நல்லா புல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே தான் ஃபுல் ஹேருக்குமே இதே டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் இல்லை ஜிப்சி ஃப்ளார்ஸ் ஏதாவது முடிஞ்சதுன்னா நீங்கள் அதை வச்சு இந்த ஹேரை வந்து டெக்கரேட் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் தான் வச்சு உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருந்தேன். அதுபோல் நான் மாடலும் வந்து ப்ரொஃபஷ்னல் மாடல் கூப்பிட மாட்டேன். பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பசங்க தான் கூப்பிடுவேன். அது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட டாட்டர்ஸ் அந்த மாதிரி கூப்பிட்டு தான் நான் வந்து எப்போயுமே மேக்கப் போடுவேன். ஏன்னா அந்த மாதிரி மாடல்ஸ் தான் நமக்கு கிடைப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஸ்கின் வந்து ஓரளவு மெயின்டைன் பண்ணாதவங்களை தான் கூப்பிட்டு நான் மெயினாக மாடல்ஸை வச்சு நான் வந்து மேக்கப் போட்டு காட்டுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுதான் இவங்களோட ஃபைனல் லுக்கு. இவங்களுக்கு வந்து நீங்கள் எப்போயுமே இவங்கன்னு இல்லை, யாருக்காக இருந்தாலும் ஃபேஸ் மேக்கப் முடிச்சாலும் நெக் மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் ஃபைனல் லுக்கு. அவுட்லுக்காக இப்படி தான் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இதை நெத்தி சுட்டியாக நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தது வந்து ஒரு நெக்லஸ் தான் வந்து நெத்தி சுட்டியாக நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு நாங்களாக க்ரியேட் பண்ணி இந்த லுக்கை வந்து நான் கொடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ முடிஞ்சது சின்னதாக ஒரு ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்ருந்தோம். அது சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை போல் மேலும் நல்ல வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே சப்போர்ட் வந்து எனக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக கொடுப்பீங்கன்ற ஒரு ஹாப்பியோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.